விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பொதுவாகவே ஏதாவது நம்ம வயலில் இருந்து வெங்காயம் போட்டு பயிர் பண்ணியிருந்தோம்னா, அந்த வெங்காயத்தை வந்து அறுவடை செஞ்சதுக்கப்புறம் வந்து வயல்லே வச்சு காய வச்சு நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணியிருப்போம். அந்த ஏற்றுமதி பண்ணுறப்ப என்ன விலை போகுதோ அதுதான். அதனால நிறையா பேர் வந்து சில நேரம் விலை அதிகமாக போகாமல் நஷ்டமும் நிறையா பேர் அடைகிறீங்க. அதே மாதிரி நம்ம உற்பத்தி பண்ண ஒரு பொருளை வந்து ஒரு முறையான பேக்கிங் இல்லாதனால வந்து நிறையா வந்து நஷ்டங்கள் வந்து நமக்கு ஏற்படுது. இதை தடுக்கிற விதமாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் மிஷன், அதாவது தேசிய தோட்டக்கலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2005 கொண்டு வந்தது. இந்த திட்டத்துக்கு கீழே வந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நிறையா திட்டங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி இந்த 2 திட்டங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். மொதல் திட்டம் வந்து சிப்பங்கட்டு மரை அமைக்க நம்ம விவசாயிகளை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிப்பங்கட்டு மரைகள்னா நம்ம உற்பத்தி பண்ண ஒரு பொருளை நம்மளே ஒரு அறையில் வச்சு பேக் பண்ணி வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான். இது மூலயமா வந்து நம்ம அறுவடைக்கு பின்னாடி வர நஷ்டங்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். இந்த இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 50% மானியத்தோட இந்த அறைகள் கட்டுறதுக்கு வந்து 2 லட்சம் ரூபா வந்து மானியத்தோட 2 லட்சம் ரூபா வந்து நமக்கு தமிழ்நாடு அரசு வந்து தராங்க விவசாயிகளுக்கு. அதே மாதிரி வெங்காயம் சேமிக்கும் கிடங்கு, அதாவது வெங்காயம் சேமிக்கும் கிடங்கு இது எதுக்கு பயன்படுதுன்னா, இப்போது நம்ம அறுவடை பண்ணி வெங்காயம் இங்கே சேமித்து வச்சா எப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ரேட் அதிகமாக போகுதோ அந்நேரம் வந்து நம்ம விற்றுக்கலாம். இதே இது வந்து இந்த மாதிரி சேமித்து வைக்காமல் இருந்தோம்னா அந்நேரம் அறுவடை செஞ்சதுக்கு உடனே மார்க்கெட்டில் என்ன விலை போதோ அதுக்கு தான் விற்க முடியும். இது மூலயமா நிறையா நஷ்டங்கள் வந்து இருக்குது. அதனால் இந்த 2 தடுக்கிறதுக்காண்டி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த 2 திட்டம். இந்த வெங்காயம் கிடங்குக்கு வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குறது வந்து 50% மானியத்தோட அதிகபட்சமாக 87,500 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது 2க்கும் எப்படி நான் விண்ணப்பிக்கிறது, எப்படி நான் இதை வந்து வாங்குறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா அரசு மானிய திட்டத்துக்கும் வந்து ஒரே இதுதான். நம்மளோட நில விவரங்களுக்கு இந்த சான்றிதழை வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா வந்து உண்மையிலே விவசாயிகள் தான் அவங்க பயனடைகிறாங்களா இது மூலயமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் அந்த நில ஆவணங்கள். அது போக நமக்கு எப்பயும் பொதுவாக இருக்க இந்த ஆதார் கார்டு, இந்த ரேஷன் ஸ்மார்ட் கார்டு, இந்த எல்லா நகல்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. நம்ம எதுக்கும் ஒரு இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம ஒரிஜினலையும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஆனால் அவங்ககிட்ட கொடுக்குறப்போ வந்து நீங்கள் நகல்களை மட்டும் காமிச்சாலே போதும். அவங்க வந்து விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு நமக்கு வந்து இந்த திட்டங்களை வந்து விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிக்கலாம். அரசு திட்டங்கள் வந்து நிறையாவே இருக்குது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக. ஆனால் அது விவசாயிகளுக்கு தான் போய் சேர்றது இல்லை. அதனால் விவசாயிகள் திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.